ஹலோ குட் ஈவினிங் பசங்களா. எப்பயுமே அப்படியே சொல்லி இன்றைக்கி நம்ம மார்னிங் கிளாஸு. குட் மார்னிங், வெல்கம் டு த செஷன். குட் மார்னிங் பசங்களா, குட் மார்னிங், குட் மார்னிங். வெல்கம் டு த ஃபைனல், இல்லை ஃபைனலுக்கு முன்னாடி லைவ், ஏன்னா இன்னும் ஒரே ஒரு லைவ் மட்டும்தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் செகண்ட் லாஸ்ட் ஃபைனல். ஏன்னா குட் ஈவினிங், குட் மார்னிங், டெய்லி குட் ஈவினிங் சொல்லி குட் ஈவினிங் வருது. குட் மார்னிங், குட் மார்னிங் பசங்களா, குட் மார்னிங். நாளைக்கு இந்நேரம் உங்கள் கையில் கொஷின் பேப்பர் இருக்குமா? கரெக்டாக மணி 10. இந்நேரம் உங்கள் கையில் கொஷின் பேப்பர் இருக்கும். கொஷின் பேப்பரெல்லாம் ரீட் பண்ணுறப்ப நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருத்தரோட முகத்துலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் நாளைக்கு இந்த கொஷின் பேப்பரை பார்த்துட்டு இருப்பீங்க. குட் மார்னிங். எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங் பசங்களா. எஸ், நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஹாப்பியோடு இருப்பீங்க. சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. நான் ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம், ஷார்ட்டாக முடிச்சிடலாம் அப்படிங்கிறனால தான் நான் ஒரே லைவ்லேயே முடிச்சிட்றேன். நாளைக்கு காலையில் ஃபைனலாக ஒரு லைவ், ஒரு 1 hour உங்க கூட ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு நாளைக்கு காலையில் முடிச்சிடலாம். ஸோ இப்போ 7 மார்க்குன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்களே. 7 மார்க்னு மொதல் விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடந்த 4 வருஷம், 5 வருஷம் கூட வச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடியும் சரி, எல்லா தடவையுமே பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக எப்பயுமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 7 மார்க் கொஷினாக கேட்டதில்லை. ஒரே கொஷினை 7 மார்க்கு கேட்டதில்லை. அதனால நாளைக்கு கொஷின் பேப்பரில் வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நாளைக்கு கொஷின் பேப்பரில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நம்ம படிக்காமல் போகக்கூடாது. அதனால் நாளைக்கு கொஷின் பேப்பரில் 7 மார்க்குக்கு கேட்கணுன்னா என்னென்ன கொஷின்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரியாரிட்டியை எடுத்து அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் எடுத்து வந்திருக்கேன். இதோட PDF ஆல்ரெடி நான் அட்டாச் பண்ணிட்டேன். சார், நான் படிக்கணும், நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத விட நான் படிக்க தான் போகிறேன், எனக்கு படிக்கிற வேலைங்கன்னா தாராளமாக PDF டவுன்லோட் பண்ணிட்டு படிக்கலாம் நீங்கள். பட் எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு ரிவிஷன் தேவைன்னா கண்டிப்பாக இந்த செஷன் முக்கியம். இந்த செஷனை அட்டன் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸிமம் 1 மணி நேரம், ரைட்டாக மணி 10, 11 மணிலேருந்து 11 ஹாலுக்குள்ளே கண்டிப்பாக நான் அதை முடிச்சிடுவேன். 1 மணி நேரம் நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான், 1 மணி நேரம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், அது மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் இதை கட நான் சொல்லிடுறேன், சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் மாதிரி சொல்லிடுறேன். ஏன்னா இதோட ப்ரியாரிட்டி கொஞ்சம் கம்மி. நேற்று வரைக்கும் நம்ம பார்த்தது, ரைட்டா? நேற்று வரைக்கும் நம்மளோட 15 hours லைவாக இருக்கட்டும், அதுக்கு முந்தின நாள் 2 மார்க் 4 மார்க்கான லைவு, இதை மட்டும் படித்தா போதும். 2 மார்க் 4 மார்க் லைவு ப்ளஸ் நேற்றும் நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துட்டோம். இதை தாண்டி கேட்குறதுக்கான சான்சஸ்லாம் கிடையாது, வராது, அவ்வளோதான். நம்ம இதுதான் வரும் அப்படின்னு நம்ம முன்னாடியே முடிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்துடும். எல்லா கொஷினும் நான் நடத்தினேன், ஒரு கொஷின் கூட விடலை. ப்ராப்ளம், 1 மார்க்கு, 2 மார்க்கு, 4 மார்க்குன்னு எல்லாத்தையும் புக்கில் இருக்கிறத நடத்தியாச்சு. ஸோ இப்போ நம்ம 7 மார்க்கை பார்த்துடலாம். கடன் வாங்க. சரியா? ஆரம்பிக்கலாமா? ரைட், வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே. நம்மக்கிட்ட டைம் இல்லை. ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தடவை எல்லாத்தையும் வாசிக்கணும். நீங்கள் எல்லாரும் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஒரு தடவை வாசிக்கணும். ரீட் பண்ணு. சரியா? ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, என்ன வேணால் பண்ணு. சரியா? ஒரு தடவை வாசிச்சிடும். சாட்டில் ஃபயர் போடலாமா? வீடியோ லைக் பண்ணிங்களா? வீடியோ லைக்கே பண்ணல. 300 பேர் பார்க்குறீங்க, 400 பேர்கிட்ட பார்க்குறீங்க, ஆனால் லைக் வெறும் 100+ தான் இருக்குது. சீக்கிரம் வீடியோ லைக் பண்ணுங்கள். பரவாயில்ல, எனக்கு தொண்டை கொஞ்சம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது ஒவ்வொரு டைம் பேசுகிறப்ப ஸ்டார்ட் பண்ணுறப்ப மட்டும்தான் அப்படி இருக்கும். பேச ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆகுது, அதுக்கப்புறம் நார்மலாக தான் இருக்குது. கொஞ்சம் சரியாயிட்டா போய்டும். இட்ஸ் ஓகே, குட், ஐ எம் குட். நீங்களும் சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் ஆரம்பிக்கலாம் வாங்க, வித்தவுட் எனி ஃபர்தர். இன்றைக்கி கொஞ்சம் வேறு மாதிரி லாங் ஆன்சர்ஸ். ஆக்சுவலாக பெய்ட் பேட்ச்க்கு இருக்கக்கூடிய PDF-ஐ நான் உனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பெய்ட் பேட்சோட PDF இமேஜோடு படிக்கிறது. இந்த PDF-ஐயும் நான் உனக்கு கொடுத்துட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் சாட் பாக்ஸில் இருக்க, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியாவோட டைப்ஸ், ரைட்டாக? டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியாவோட டைப்ஸ் எல்லாத்தையுமே கேட்பாங்க. தமிழ் மீடியத்தில் நிலைமை, அதோட வகைகள் என்னென்னு கேட்பாங்க. ரைட்டாக? நிலைமையோட வகைகள் என்னென்னு. சரியா? கவனிங்க. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். இந்த பழம் பார்த்திங்க அப்படின்னா அது அங்கேயே அப்படியே தான் இருக்கும், அது கீழே விழுகாது. until unless I give a motion, நான் ஆட்டாத வரைக்கும் அது அங்கே அப்படியே தான் இருக்கும், அது மாறவே மாறாது.
சரியா? அதுதான் inertia of rest அப்படின்னு சொல்ல போகிறோம். that is called inertia of rest. when you vigorously shake the ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல when you vigorously shake the branches of tree, some of the leaves and fruits detach and fall off. ரைட்டா? அதுதான் inertia of rest. அடுத்து inertia of motion அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the resistance of a body due to its change. ரைட்டா? the resistance of a body due to its change of state of motion is called inertia of motion. ரைட்டா? inertia of motion என்னது? motion ஒருத்தவங்க சாதாரணமாக ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருந்து ஓடுறாங்க, அப்படி ஓடுறாங்களே அதுதான் விஷயம். ஓடுறாங்களே அதுதான் inertia of direction. ரைட்டா? ஒரு கார் நேராக போயிட்டே இருக்குது, அது நேராக போய்கிட்டே இருக்க வரைக்கும் அதுக்குள்ளே உட்காந்துருக்க நம்மளும் நேராக தான் போயிட்டுருப்போம். சடனாக கார் சேஞ்ச் ஆகிடுச்சு, கார் என்ன பண்ணிடுச்சு, லெஃப்ட் சைட் திரும்பிடுச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி அதே டேரக்ஷன்லேயே தான் போயிட்டுருப்போம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவோம், நம்ம லீன் சைட் வைஸ். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி, என்னோட பாடி என்ன பண்ண மாட்டேங்குது, கார் திரும்பினதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட பாடி திரும்ப மாட்டேங்குது. கார் திரும்பிடுச்சு, அப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, கார் இப்படி போகுது, ஆனால் நான் அந்த பக்கம் போகிறேன். டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ரைட்டா? தன்னோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன், மோஷனோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? தட் இஸ் கால்ட் inertia ஆஃப் டைரக்ஷன். நெக்ஸ்ட் இதெல்லாமே ஷார்ட் டேர்ம். ரைட்டா? உனக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், நீ ஒரு ஷார்ட் டேர்மில் படிக்கிறதுக்காக இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நீ யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனுக்கு இன்னொரு பேர் என்னது, லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு. நேற்று ஒரு சிலர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா, சரி இனர்ஷியானா என்னன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு லா ஆஃப் இனர்ஷியாவை எழுதலாமா, இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவை எழுதலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் எழுதிக்கலாம். ரைட்டா? அதுக்கு எழுதிக்கலாம். சரியா? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவும் இனர்ஷியாவும் சேர்த்து எழுதிக்கலாம். எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் அ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ஒவ்வொரு பாடி என்ன பண்ண போகுது, ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், ஒன்று ரெஸ்ட்டில் இருக்க போது அல்லது யூனிஃபார்ம் மோஷனில் இருக்க போது. அன்டில் அன்லெஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை சம் ஃபோர்ஸ். யாராவது ஒருத்தவங்க அது மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்காத வரைக்கும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, அவங்க அப்படியே தான் எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? நான் கொஷின்லாம் அவுட் பண்ணி 2 நாள் ஆச்சு, இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க்லாம் கொடுத்துருக்கேன்னா அதெல்லாம் படிங்க, அதுதான் வரப்போகுது. கொஷின் பேப்பரை லீக் பண்ணவே இல்லையா, முந்தானத்தை லீக் பண்ணியாச்சு, நீங்கள் பார்க்கலன்னு சொல்லுங்கள். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா அதுதான் வரப்போ. கொஷின் பேப்பர் லீக் பண்ணால் கொஷின் பேப்பர் பிரிண்ட் போட்டாடா கொண்டு தர முடியும், அப்புறம் என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்கடா. கொஷின் பேப்பர் லீக்னா ஒரு அதாவது 9 2 மார்க் வருதுன்னா ஒரு 50 2 மார்க்கோ ஒரு 30 2 மார்க்கோ தான் கொடுக்க முடியும். அதை தான் படிடா அதுலேருந்து வரும்னு சொல்ல முடியும். நீ பேசுகிற பார்த்தா என்னமோ நான் கொஷின் பேப்பரை வந்து பிரிண்ட் போட்டு வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுக்க போகிற மாதிரி இருக்கிறேன். ஏண்டா அப்படி எப்படியா கொடுக்க முடியும், அவர் எப்படி கொடுக்க முடியும்? காமெடி பண்ணுறியா குமார், என்ன குமார்? அந்த மாதிரி. நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி, ஒரு பொருள் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அதுதான் என்னது, F is equal to m into a. ரைட்டா? அண்ட் சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் இந்த பக்கம் கொடுத்தேன்னா அந்த பாலும் என்ன பண்ண போகுது, இந்த பக்கம் தான் போக போகுது. சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆல்சோ கோஸ் இன் டு தட். சரியா? நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். சரியா? 2 பேர் வந்து மோதுனாங்க, ஆக்ஷன் மோதுனாங்க, திருப்பி 2 பேர் போயிட்டாங்க. சரியா? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அடுத்து deduce the equation of force using Newton's second law of motion. Newton's second law of motion பயன்படுத்தி ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. சரியா? ஈக்குவேஷன் நியூட்டன் செகண்ட் லா என்னது, இப்போ தானே பார்த்தோம். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி. இதை ஃபஸ்ட்டு எழுதிருங்க. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணி இந்த ஈக்குவேஷன் எழுதணும். ரைட்டா? இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், டெரிவேஷன் எழுத போகிறோம். டெரிவேஷன் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், லெட் எம் பி த மூவிங் பாடி. எம் அப்படிங்கிற ஒரு பாடி நகருது, எம் அப்படின்னு ஒரு பொருளோட மாஸ், எம் பி த மாஸ் ஆஃப் த மூவிங் பாடி. இந்த பேனை என்ன பண்ணுது, மூவ் ஆகுதுன்னா அந்த பேனை என்ன பண்ண நம்ம மூவிங் பாடி அப்படின்னு சொல்லலாம். எம் பி த மாஸ் ஆஃப் அ மூவிங் பாடி, இனிஷியல் வெலாசிட்டி. ரைட்டா? ஒரு பாடி இருக்குது, இது ஒரு பொருள், மாஸ் எம், இது என்ன வெலாசிட்டியில் போகுது,
u அப்படிங்கிற வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு ரைட்டா. என்ன வெலாசிட்டியில் போகுது? u அப்படிங்கிற வெலாசிட்டியில் போகுது சரியா. ரைட். ஆஃப்டர் அ டைம், ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம், ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இது ஆஃப்டர் அ டைம் t the velocity becomes v due to an unbalanced external force ரைட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஃபோர்ஸ் மூலமாக வெலாசிட்டி என்ன பண்ணுது? யூலேருந்து விக்கு மாறுது, யூலேருந்து என்ன பண்ணுது? விக்கு மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. அடுத்து இனிஷியல் மொமெண்டம். அப்போ இனிஷியல் என்னது? PI is equal to m into u. ஃபைனல் மொமெண்டம் என்னது? PF is equal to ஐனா இனிஷியல், எஃப்னா ஃபைனல். அப்போது PI is equal to m into இனிஷியல் வெலாசிட்டி என்னது? u. PFங்கிறது என்னது? ஃபைனல் வெலாசிட்டி m into v சரியா. m into v. சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் என்ன இருந்துச்சு, இப்போ எவ்வளோ போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் வரப்போகுது ரைட்டா. எம்வி மைனஸ் எம்யூ டெல்டா பி சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் தானே சொன்னாங்க. ஸோ அப்போ அடுத்து அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் சரியா. சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் என்னது? எம்வி மைனஸ் எம்யூ. ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு கொடுத்தாங்களே, அப்போ ரேட் போடணும்னா டிவைடட் பை டி போட்டுக்கணும் சரியா. அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் இதில்? அப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம்யூ மைனஸ் எம்வி மைனஸ் எம்யூ பை டீன்னு இருக்கா. எம்பி மைனஸ் எம்யூ பை டீன்னு இருக்கா. இந்த பிடிஎஃப் படித்தா 7 மார்க் அட்டன் பண்ண முடியுமா? டேய் நல்லா புரிஞ்சுக்கோ பசங்களா, நல்லா கவனி. இப்போ நான் நடத்துறது எல்லாமே டைரெக்டாக 7 மார்க்காக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் 7 மார்க்கில் வரும்னு நான் சொல்ல முடியாது சரியா. 7 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக மேஜராக 2 மார்க் 3 மார்க் 4 மார்க்காக தான் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். இந்த தடவையும் அப்படி தான் கேட்பாங்க. ஒரு சேஃபர் சைடுக்காக தான் இதெல்லாம் நான் நடத்துகிறேன். இதையே கூட அவங்க 4 மார்க்காக கேட்கலாம் சரியா. இந்த கொஷின் பேப்பரில் கொடுத்து இவ்வளோ பெருசாக இருக்குது அதனால் இதுக்கு 7 மார்க் அப்படி கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் 7 மார்க்குன்றது ஒரு பெரிய வெயிட்டேஜான மார்க்கு. ஸோ அதை ஒரே இடத்துல திணிக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் அப்படி பண்ண மாட்டாங்க. பசங்களுக்கு மார்க் ஸ்கோரிங் அதிகமாக இருக்கணும், நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால சின்னதாக தான் கேட்பாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கொஷின்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெரிய கொஷின்ஸ் வராது. எவ்வளோ பர்சன்டேஜ்? 85%. மீதி இருக்க 15% வந்துருச்சுன்னா, ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்டுட்டாங்கன்னா அப்போ நம்ம முழிச்சிட்டு இருக்கக்கூடாது, படிக்காமல் போயிடக்கூடாது. அதுக்காக தான் அதை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் எழுதணும்டா, இதை படிக்கணும், இதை ஒரு தடவை தெரிஞ்சுக்கோங்க. இதை படிச்சுட்டு போனால் 7 மார்க் அட்டன் பண்ணிடலாமா, இதை படிச்சுட்டு போனால் 7 அப்படி கேட்காதீங்க. 4 நாளாக நான் எவ்வளவோ சொல்லிக் கொடுத்தேன், அதெல்லாம் படிங்க ரைட்டா. இதையும் படிக்கணும் சரியா, அப்போ தான் பண்ண முடியும் சரியா. ரைட். ஸோ அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்வி மைனஸ் எம்யூ பை டி. அடுத்து எஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கணும்னா கே ரெண்டுலேயும் எம் காமனாக இருக்குல்ல, எம் காமனாக எடுத்துனேன் வி மைனஸ் யூ பை டின்னு எழுதிக்கலாம் சரியா. ரைட். ஸோ அப்போ அடுத்து ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்னது? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டிங்கிறது தான் ஆக்சிலரேஷன் சரியா. ஆக்சிலரேஷன் அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எம் இன்ட்டு ஏன்னு எழுதிக்கலாமா. ஸோ கேங்கிறது கான்ஸ்டன்ட்டு, ஸோ கான்ஸ்டண்ட்டை விட்டுட்டோன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதுதான் நம்மளோட செகண்ட் லாக் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா. எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு சரியா. ரைட். நெக்ஸ்ட் கொஷின், மாடர்ன் அட்டாமிக் தியரி. இதை நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன், 2 மார்க் அண்ட் 4 மார்க்லேயே கூட சொல்லி கொடுத்துட்டேன். இருந்தாலும் ஒரு தடவை ஜஸ்ட்டு ரீகால் பண்ணி கொடுத்துட்றேன் சரியா. ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவிசிபிள். ஆட்டமை இனிமேல் நீங்கள் உடைக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஆட்டமை உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. 5 மார்க்கில் கேட்டாங்களோ அல்லது மார்க்கிங்கை பொறுத்து லாவோட எக்ஸாம்பிள் எழுதணும். லாக்கு எக்ஸாம்பிள் எழுதுன்னு சொன்னால் எக்ஸாம்பிளையும் எழுதி தான் ஆகணும். கொஷின் என்ன கேட்குறாங்களோ அதுதான் சரியா. ரைட். அடுத்து ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாசஸ் ரைட்டா. ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாசஸ். சேம் எலமெண்ட்டாக இருக்கும் ஆனால் வேறு வேறு ஐசோடோப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின். அடுத்து ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ், வேறு வேறு எலமெண்ட் பாருங்கள், கால்சியம் இருக்குது, அதுக்கப்புறம் குளோரின் இல்லை. ஆக்சுவலாக இந்த இடத்துல 40னா ஆர்கான் வரணும் ரைட்டா. ஆர்கானுக்கு தான் என்னது 40, இங்கே வந்து கால்சியமுக்கு அதுக்கும் 40. ஸோ வேறு வேறு எலமெண்ட்டு ஆனால் மாஸ் நம்பர் சேமாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆட்டம்ஸ் ஆஃப் ஒன் எலமெண்ட் கேன் பி டிரான்ஸ்மியூட்டட் இன்டு ஆட்டம்ஸ் ஆஃப் அனதர் எலமெண்ட். ஒரு ஆட்டமை இன்னொரு ஆட்டமாக மாற்ற முடியும்.
எப்படி மாற்ற முடியும்? ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மிஷன் மூலமாக. ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மிஷன் நம்மளாம் என்ன பண்ண போகிறோம்? ஹை எனர்ஜியை பாஸ் பண்ணி ஒரு ஆட்டமை உடச்சி பாஸ் பண்ண போகிறோம். சரியா? உடச்சி பாஸ் பண்ண போகிறோம். சரியா? அப்படி பண்ண முடியும். Atoms may not always combine in a simple whole number ratio. எப்பயுமே ஹோல் நம்பர் ரேஷியோவில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த ரேஷியோவில் வேணால் இருக்கலாம். குளுக்கோஸ், சுக்ரோஸ், மால்டோஸ், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான காம்பினேஷனில் இருப்பாங்க. டேய் யாரா எக்ஸாம்பிள் எழுதணும்ப்பா, எக்ஸாம்பிள் எழுதணும், லாக் எக்ஸாம்பிள் எழுதணும். பசங்களா நான் சொல்கிறது கவனிங்க. லாஸ்ட் மினிட்டில் நீங்கள் பாட்டுக்கு டவுட்டாக கேட்டுட்டு இருக்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாத. கொஷின் பேப்பரில் என்ன கேட்குறாங்களோ அது கவனமாக படித்து அது எழுத பாருங்கள். நான் அதிகபட்சம் 40 minutes அல்லது 1 hourக்குள்ளே முடிச்சிடுவேன். சரியா? derive the relationship between relative molecular mass and vapor density. ரைட்டா? ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸுக்கும் அதுக்கப்புறம் வேப்பர் டென்சிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னால் என்னது? The relative molecular mass of gas or vapor is the ratio between mass of one molecule of gas or vapor to the mass of one atom of hydrogen. Relative molecular mass என்னது? Mass of a gas or vapor ratio between mass of the one molecule. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. Mass of the given volume of the gas or vapor divided by mass of the same volume of hydrogen. சரியா? Mass of the அதாவது யாராவது ஒருத்தவங்க ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னா மாஸ் ஆஃப் கேஸ், யாரோ ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டோம். ரைட்டா? அந்த கேஸோட மாஸ் அல்லது வேப்பர், ரைட்டா, அல்லது வேப்பர்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? அது ரேஷியோ பிட்வீன் த மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் த கேஸ், ஒரு மாலிகுலோட கேஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டாக இன்னும் பின்னாடி இருக்குது 2-3 பக்கம், இது இன்னும் பின்னாடி இருக்குது. சரியா? கவனி. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இந்த டெஃபனிஷன் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை புரிஞ்சு படிச்சுட்டேன்னா ஈஸியாக இருக்கும். நல்லா கவனிங்க. அதாவது யாரோ ஒரு கேஸ் என்கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்னு ஒரு கேஸ் இருக்குது. இந்த கேஸோட ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணணுமா, இந்த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸுங்கிறது என்ன சொல்கிறாங்க, அது ஒரு ரேஷியோ. ரேஷியோன்னா என்னது? நம்ம டிவைட் பண்ணி எழுதுவோமா? என்ன ரேஷியோ? 1 molecule, ரைட்டா, 1 molecule ஆஃப் த கேஸ். எது கேஸு? இந்த எக்ஸோட கேஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸ்ன்ற கேஸு, இந்த கேஸில் ஒரே ஒரு மாலிக்யூல் எடுத்துக்கிறேன். ரைட்டா? 1 molecule ஆஃப் த கேஸ் டு த மாஸ் ஆஃப் one atom of hydrogen, mass of one hydrogen atom. ரைட்டா? mass of one hydrogen atom. இது வந்து ஒரு ரேஷியோ. என்ன ரேஷியோ அப்படின்னா, என்ன ரேஷியோ சொல்கிறாங்க தெரியுமா? மாஸ் ஆஃப் த கேஸ் ஆர் வேப்பர், ஏதோ ஒரு கேஸோ ஒரு வேப்பரோ இருக்குது, அதோட ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரேஷியோ. ரேஷியோனா டிவைட் பண்ணணும். என்ன ரேஷியோ? மாஸ் ஆஃப் 1 molecule ஆஃப் த கேஸ். நம்ம எந்த கேஸுக்கு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்க போகிறோமோ அதோட மாஸ், ஒரு மாலிகுலோட மாஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் 1 hydrogen atom. ரைட்டா? ரூம் ஃபுல்லாக லைட் மாட்டிட்டீங்களா? கேமராவில் ஒரு செட்டப் டாராஜ், அதனால அது போயிட்டுருக்கு. இன்னும் இருக்குது, இன்னும் சரியாகலை தான். வேப்பர் டென்சிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் சர்டைன் வால்யூம் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் டு த மாஸ் ஆஃப் அ ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். போன தடவை இங்கே என்ன பார்த்தோம்? மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் ஹைட்ரஜன் பார்த்தோம். இங்கே என்ன போட்டிருக்காங்க? மாஸ் ஆஃப் த சேம் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். சரியா? இங்கே வால்யூமு, அங்கே மாஸ். ரைட்டா? அங்கே வந்து 1 moleculeனு போட்டோம், இங்கே வால்யூம்னு போட போகிறோம். சரியா? மாலிக்யூல், வால்யூம். அடுத்து அவகேட்ரோல என்ன சொல்கிறாங்க? ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் கண்டைன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ரைட்டா? எல்லா கேஸஸும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் வால்யூம். அதாவது 2 பாட்டிலில், ஒரு பாட்டிலில் கார்பன் டை ஆக்சைடும் இன்னொரு பாட்டிலில் ஆக்சிஜனும் எடுத்துக்கிறேன். அப்போ இவங்க 2 பேருமே 1 லிட்டர் பாட்டில். இதுவும் 1 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு, இதுவும் 1 லிட்டர் ஆக்சிஜன். அப்போ இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எப்படி இருக்குமா? ஈக்குவலாக இருக்குமா? நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எப்படி இருக்குமா? ஈக்குவலாக இருக்குமா? லெட் த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் ஒன் வால்யூம் ஈக்குவல் டு n. அப்போ வேப்பர் டென்சிட்டி அட் STP ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் n molecule ஆஃப் கேஸ் அட் STP டிவைடட் பை மாஸ் ஆஃப் n molecule ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு எழுத போகிறாங்க. சின்ஸ் n is common we can cancel it. அடுத்து பாருங்கள். அப்போ n கேன்சல் ஆகிடுச்சுன்னா மாஸ் ஆஃப் 1 molecule ஆஃப் த கேஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் 1 molecule ஆஃப் ஹைட்ரஜன் வரப்போகுது.
ஹைட்ரஜன் வந்து என்னது ஒரு டைஅட்டாமிக் மாலிகூல். டைஅட்டாமிக் மாலிகூல் என்னது ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ we have to put 2 here. கீழே என்ன பண்ணணும் 2 போடணும். மீதியெல்லாம் அப்படி எழுதி கீழே 2 மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ 2 காமனாக எடுத்துட்டோம்னா 2 into mass of 1 hydrogen atom. இப்போ இது என்னதுப்பா mass of 1 molecule of hydrogen atom. பாரு உனக்கு mass of 1 molecule of the gas divided by mass of 1 hydrogen atom. அது யாரு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸா? அதுதான் என்னது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். அப்போ VD is equal to RMM divided by 2. அப்போ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் equal to 2 into vapor density. 2 into vapor density. அவ்வளோதான். அப்படியே நீ பார்த்து எழுதிடலாம். ரைட்டா? ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிட்டேன்னா அப்படியே அடுத்தடுத்து என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் காம்பினேஷனாக கம்பைன் பண்ணி சேர்த்து அப்படியே நீ என்ன பண்ணிடலாம் எழுதிடலாம். இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ரைட்டா? ஃபர்ஸ்ட் நீ எழுதுகிற ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் மெயினான ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனுக்கு அப்புறம் மிச்சத்தை பூரா நீ என்ன பண்ணிடலாம் அப்படியே எழுதிடலாம். ஸ்மெல்ட்டிங்னா என்ன? நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஸ்மெல்ட்டிங்கில் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. ஸ்மெல்ட்டிங்னா என்ன அப்படின்னு. ஸ்மெல்ட்டிங் இன் பிளாஸ்ட் ஃபர்னஸ், ஒரு பெரிய ஃபர்னஸ் இருக்க போது அந்த ஃபர்னஸில் தான் அது நடக்க போகுது. த சார்ஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் ரோஸ்டட் ஓர். ரைட்டாக என்னென்னலாம் இருக்க போகுது? ரோஸ்டட் ஓரு, கோக்கு, லைம்ஸ்டோன் இன் 8:4:1. ரைட்டா? என்ன ரேஷியோவில்? 8:4:1 ரேஷியோவில். The charge consisting of roasted ore, coke and limestone in the ratio 8:4:1 ratio இருக்க போகுது. Smelted in the blast furnace by introducing it through the hopper arrangement at the top. ரைட்டா? ஒரு ஹாப்பர்னா இப்படி நல்ல கூம்பமாக இருக்கும். அந்த ஹாப்பரில் மேலேருந்து என்ன பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். சரியா? ரைட், சரியா? There are 3 important regions in the furnace. 3 important regions இருக்குது. சரியா? பண்ணலாம்ப்பா. யார்? மணிகண்டனா மாரி கண்ணன். பண்ணலாம். சரியா? ரைட். த லோவஸ்ட் ரீஜன், 3 ரீஜன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நான் படம் சொல்லித்தரேன். படம் எப்படி வரையணும்னு ஃபஸ்ட்டு லோவஸ்ட் ரீஜன். இட் இஸ் கால்டு கம்பஷன் ஜோன். அதுக்கு பேர் என்னது? கம்பஷன் ஜோன். த டெம்பரேச்சர் இஸ் அபவுட் 1500 டிகிரி செல்சியஸ். கீழே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது? 1500 டிகிரி செல்சியஸ் இருக்குது. 1500 டிகிரி செல்சியஸ். கோக் பேர்ன்ஸ் வித் ஆக்சிஜன். கோக்னா யார்? கார்பன். வேறு யாரும் கிடையாது. கோக்குன்றது யார்? கார்பன். பேர்ன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு. ரைட்டா? ஆக்சிஜனோட பேர்ன் ஆகி என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடு ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுது. ப்ளஸ் ஹீட் வெளியே வரனால இட் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். சரியா? ஹீட் வெளியே வரனால இது என்னது? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். டயக்ராம்னா நேற்று நைட்டே சொல்லியாச்சுப்பா. செக் பண்ணி பாருங்கள். நேற்று நைட் வீடியோ பாருங்கள். மிடில் ரீஜன் இட் இஸ் அ ஃபியூஷன் ஜோன். மிடில் ரீஜன் தான் ஃபியூஷன். டெம்பரேச்சர் இஸ் அபவுட் 1000 டிகிரி. அப்போ டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சு. கீழே அடுப்பு இருக்குது, அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் மேலே வரப்போ டெம்பரேச்சர் கம்மியாயிடுச்சு. கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரெடியூஸ்ட் டு கார்பன் மோனாக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு என்னவா மாறுது? கார்பன் மோனாக்சைடாக மாறுது. பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடை கார்பனோட ரியாக்ட் பண்ணுறப்ப 1000 டிகிரி செல்சியஸில் 2CO ப்ளஸ் ஹீட். ரைட்டா? லைம்ஸ்டோன் டிகம்போசஸ். அடுத்து 3வது அந்த இடத்துல limestone decomposes into calcium oxide and carbon dioxide. limestone என்னவா மாறுது? CaCO3. கால்சியம் கார்பனேட் இருக்குல்ல, 1000 டிகிரி செல்சியஸில் 2 ப்ராசஸ் நடக்குது. CaOவா மாறுது ப்ளஸ் CO2வா மாறுது. ஓகேவா? போத் ரியாக்ஷன்ஸ் ஆர் எண்டோதெர்மிக் டியூ டு அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட். சாரி, ரெண்டுமே ஹீட் அப்சார்ப் பண்ணுற நடக்குது. ரெண்டுமே என்னது? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். முதல் நடந்தது என்னது? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ஹீட் என்ன பண்ணுது? அப்சார்ப் பண்ணுது. சரியா? ஹீட்டை அப்சார்ப் பண்ணுது. கால்சியம் ஆக்சைடு ரியாக்ட் வித் சிலிக்கா டு ஃபார்ம் ஸ்லாக். கால்சியம் ஆக்சைடு என்ன பண்ணுது? சிலிக்கான்னு நம்ம உள்ளே போட்டு வச்சுருக்கோம், அதோட ரியாக்ட் பண்ணி என்ன ஆகிடுது? அது ஸ்லாகாக மாறிடுது. கால்சியம் சிலிகேட்டாக மாறிடுது. அடுத்து அப்பர் ரீஜன், மேலே இருக்கக்கூடிய ஹாப்பரோட அப்பர் ரீஜனில் ரிடக்ஷன் ஜோன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இங்கே டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக தான் இருக்க போது, அரௌண்டு 400 டிகிரி செல்சியஸ். இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு ரெடியூசஸ் ஃபெரிக் ஆக்சைடு, அதாவது அயன் ஆக்சைடு Fe2O3 கார்பன் மோனாக்சைடு ரியாக்ட் பண்ணி எனக்கு Fe அதுக்கப்புறம் CO2 கிடைக்கும். Fe அண்டு CO2. த மோல்டன் அயன் கலெக்ட்ஸ் அட் த பாட்டம் ஆஃப் த ஃபர்னஸ். அப்போ என்ன பண்ணுது? இங்கே தான் மோல்டன் அயன்னுது நல்ல லிக்விடாக இருக்கக்கூடிய அயன் வந்து லிக்விட் அயனு அப்படியே தனியாக கிடைக்குது. த அயன் ஃபார்ம்ட் இஸ் கால் பிக் அயன். ரைட்டா? இது ரொம்ப முக்கியம், ஒன் வேர்டில் கேட்பாங்க. ரைட்டா? த மோல்டன் அயன் ஃபார்ம்ட் இன் த தேர்ட் ஸ்டேஜ் of the smelting process is called pig iron. It's remelted and cast into molds to form a cast iron. ஸோ அதை திருப்பி என்ன பண்ண போகிறாங்க? காஸ்டிங்கில் போட்டு
பண்ணுறப்ப காஸ்ட் ஐரனாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் கண்டிப்பாக இந்த படம் வரைஞ்சி ஆகணும், எக்ஸாமில் கேட்டாங்கன்னா. ஸோ இந்த டயக்ராம் வந்து ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. யூ கேன் ட்ரா இட் ஈஸியாக என்ன பண்ணலாம், இந்த டயக்ராமை நீங்கள் வரைஞ்சிடலாம். சரியா? ஸோ என்ன பண்ணுங்கள், இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் பிளாக் கலரில் வரைஞ்சது தெரியும் நினைக்கிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கீழே இருந்து ஆரம்பிக்கலாம். கீழே வந்து ஒரு பாக்ஸ் போட ஆரம்பிச்சுக்கோங்க. ரைட்டா? இது அப்படியே பார்த்து வரைஞ்சிடலாம். கீழே எப்படி இருக்கா? ஸோ இது அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நடுவில் அதில் ஒரு பெரிய பாக்ஸ். ரைட்டா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போடுறது தான் பெட்டர். இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம இதில் தானே போடணும். எஸ், இப்படி ஒரு கோடு, அதுக்கப்புறம் இப்படி. இதில் எத்தனை கோடு எப்படி டயக்ராம் வரையணும்னா இதே மாதிரின்னு எக்ஸாமில் வரைஞ்சின்னா உனக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். சரி, இதே மாதிரி எக்ஸாமில் வரைஞ்சிடலாம் நீ. ஸோ சின்னதாக கோடு போடுங்க. ரைட்டா? இந்த மாதிரி ஆரம்பித்து அப்படியே போட்டோன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். இதை போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் டயக்ராம் மொத்தமாக முடிஞ்சிருச்சு. இதை நம்ம செஞ்சுட்டோன்னா இதுக்கப்புறம் டயக்ராம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. இதுதான் மெயினான விஷயம். இந்த டாஸ்க்கை மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய டாஸ்க் ஒன்றும் கிடையாது. இதுதான் மெயினான டாஸ்க். இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே போதும். இதை தாண்டி வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் மெயினான டாஸ்க். அதுக்கப்புறம் இப்படி மேலே இந்த வேல்வு போடுறதுலாம் இப்படி தான் போடணும். இப்படி போட்டால் தான் அது வேல்வ் மாதிரி தெரியும், இல்லைனா அது வேல்வ் மாதிரியே தெரியாது. நான் எப்படி ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு தடவைக்கு ஒரு 2 தடவை இந்த வீடியோவை திரும்ப பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம். இந்த வீடியோவை பார்க்குறப்போ உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். யூ கேன் ஜஸ்ட் ட்ரா இட். இதெல்லாம் நீ என்ன பண்ணலாம், ஈஸியாக வரைஞ்சிடலாம். ரைட்? அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது, டபுள் லைன் போடணும்ல. ஸோ இங்கேருந்து இன்னொரு லைன் இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இங்கே போட்டுறால தான். இங்கே போட்டுட்டு அதை இதோட ஜாயின் பண்ணிடும். தட்ஸ் இட். ஸ்மெல்ட்டிங் கேட்டால் டயக்ராம் வரையணும். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு இருக்கனால தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி கேட்காம இருந்தாங்க. இந்த வருஷம் உன்னோட நேரங்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ வி கேனாட் டிசைட் எனி திங். நம்ம வந்து கொஷின் பேப்பரை ஓரளவு ப்ரிடிக்ட் தான் பண்ண முடியும். கொஷின் பேப்பரே நம்ம எடுக்க முடியாதுல்ல. நம்ம கொஷின் பேப்பரே எடுக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட யாருக்கிட்டையும் அந்த மாதிரியான ஒரு பவர்லாம் கிடையாது. சரியா? வி ஹாவ் டு ஸ்டடி எவ்ரிதிங். நம்ம எல்லாத்தையும் படிக்கிறது தான் நம்மளுக்கு எப்பயுமே பெட்டர். சரியா? இதை மட்டும் வரைஞ்சாலே போதும். ரைட்டா? திஸ் இஸ் எனஃப். அதுக்கப்புறம் மோல்டன் அயன். ரைட்டா? அயன் அவுட்லெட்டுக்கு மட்டும் மெயினாக அவுட்லெட் போட மறந்துடாதீங்க. அவுட்லெட் போடுறதுக்கு இந்த பக்கம் ஒரு டியூப் மட்டும் போட்டுருங்க. ரைட்டா? அயனோட அவுட்லெட்டுக்கு இங்கே ஒரு டியூப், அவ்வளோதான். அது மட்டும் போட்டுட்டேன்னா போதும். தட்ஸ் இட். இவ்வளோ வரைஞ்சாலே போதுமானது. இந்த லைவை மட்டும் பார்த்தாலும் சென்டம் வாங்க முடியும். இந்த லைவை பார்த்தா எப்படி சென்டம் வாங்க முடியும்? நேற்று 15 மணி நேரம் அதுக்கு முன்னாடி நடத்தின லைவெல்லாம் பார்த்தா ஓரளவு நீங்கள் சென்டம் வாங்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சரியா? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி, இது எல்லாமே என்ன அப்படின்னா ஆல்ரெடி உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நேச்சர் ஆஃப் தி சொல்யூட்டு, சால்வெண்ட்டு, டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ரைட்டா? நேச்சர் ஆஃப் தி சொல்யூட் எப்படி இருக்கணும்? சொல்யூட்டு நீங்கள் பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கிறீங்க. சாலிடாக இருக்கிறத விட பவுடர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு நம்ம வீட்டிலலாம் இருக்கல, ராக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. கல்லுப்புக்கும் தூளுப்புக்கும். ரைட்டாக? கிறிஸ்டலைஸ்டு சால்ட், நல்லா தூளாக இருக்கும்ல. 2 உப்பு, 2 தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா எது ஈஸியாக கரையும்? ரொம்ப சால்ட்டியாக தான் சாஃப்டாக பவுட்ரியாக இருக்கக்கூடிய சால்ட்டு சீக்கிரம் கரைஞ்சிரும். பட் இது கரையாது. ஸோ அதுதான் விஷயம். அந்த மாதிரி எதை போடுறோமோ அது. அப்போ நம்ம போடுற சொல்யூட்டோட நேச்சர். அதே மாதிரி சால்வெண்ட்டும் தண்ணியா அல்லது ஆசிடா என்ன நம்ம எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து அதுலேயும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கு நீ ஆல்ரெடி என்ன புக்கில் கொடுத்துருக்காங்களோ அது நீ என்ன பண்ணால் போதும், படித்தா போதும். ப்ரெஷர் அது எல்லாமே. சரியா? அதே மாதிரி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடை யார் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரியாக்ஷனோட ஸ்பீட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட். ரைட்டா? நேச்சர் ஆஃப் த ரியாக்டண்ட்டை பொறுத்து. அதாவது வினைப்படு பொருள் இருக்குல்ல, வினைப்படு பொருளினுடைய தன்மை அதை பொறுத்து. அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் என்ன, டெம்பரேச்சர், கேட்டலிஸ்ட்டு, ப்ரெஷரு, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட்.
இதை எழுதினாலே உனக்கு இன்கேஸ் இந்த கொஷினை 5 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா இதை எழுதினாலே போதும். என்னோட கெஸ்ஸு அல்லது என்னோட எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த கொஷினை இப்படியே கேட்டு வெறும் நேம் மட்டும்தான் கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் சொல்ல மாட்டாங்க. எக்ஸ்பிளைன் வந்து நிறைய இருக்குது, இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு ரொம்ப பெரிய கொஷின். இதில் ஒரு கொஷின் எழுதுறதுக்கே 40 minutes ஆகும். அவ்வளோ டைம் இருக்க மாதிரி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா 3 hours எக்ஸாம் எழுதணும்ல, அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இது வந்து வெறும் நேம் மட்டும் எழுத சொல்லுவாங்க, அதனால் நேமை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, நேமை நல்லா நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது தான் பெட்டர். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து லீச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் டு காம்பன்சேட் த ஹார்ட் ஸ்ட்ரக்சர். ரைட்டா, ஹார்ட் ஸ்ட்ரக்சருக்கு அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், நீங்கள் இதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா, டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். லீச்சோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஜஸ்ட் ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்றேன், நீங்களாக படிச்சுருங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைமு, நீங்கள் போய் படிங்க. நேற்றே நம்ம பார்த்தோம், இது வந்து லீச்சோட ஸ்விம்மிங் மூமெண்ட். ஒன்று டேக்ஸ் பிளேஸ் பை ஸ்விம்மிங் மூமெண்ட்டு, இன்னொன்று அண்டுலேட்டிங் மூமெண்ட். ரைட்டா, 2 விஷயம், அது 2. அடுத்து ஹார்ட்டில் சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல் எப்படி வந்து ஹார்ட் பீட் ஆகுது அப்படிங்கிறத பற்றின கொஷின் நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். யூ ஜஸ்ட் டேக் அ பிடிஎஃப் என்ன பண்ணுங்கள், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கு அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா பேஸ் மேக்கர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது கொடுத்துருந்துருப்பாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட்டோட ஃபங்க்ஷன் என்ன, பிளட்டினுடைய வேலை என்ன, ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற. ரைட்டா, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், அதாவது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸ், ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அதோட வேலை. நியூக்ளியர் ரியாக்டருக்கு டயக்ராம், ஆமாம் அவங்க டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா வரையணும், இல்லைன்னா வரைய தேவையில்லை. அவங்க கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோனு, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரஜன் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் லைக் அமோனியா, யூரியா அண்ட் யூரிக் ஆசிடு, இன்வால்வ் இன் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் பாடி அண்ட் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டிசீஸ். நம்மளோட ரத்தம் தான் என்ன பண்ணுது, நம்மளை பாதுகாக்குது, இம்யூனிட்டியை வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி பாதுகாக்குது. அடுத்து ஆக்ட் அஸ் அ பஃபர், ஆல்சோ ஹெல்ப் இன் ரெகுலேஷன் ஆஃப் pH அண்ட் பாடி டெம்பரேச்சர். நம்மளோட பாடி டெம்பரேச்சர், pH இதெல்லாம் என்ன பண்ணுது, கட்டுக்குள்ளே வச்சுருக்கு. ஸோ அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரானோட ஸ்ட்ரக்சர், நியூரான் வரைஞ்சு அதோட ஸ்ட்ரக்சரையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. அடுத்து பிரெயினுக்கு டயக்ராம்லாம் நான் வரைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துருங்க, டயக்ராம் பிரெயின் வரைஞ்சிருங்க. ஸோ இவ்வளோ தான் மெயினாக 7 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின். இப்போ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். ரைட்டா, மெயினாக இந்த கிளாஸ் என்ன அப்படின்னா டவுட்ஸ் மட்டும் பார்த்துக்கிறதா. ரைட்டா, இது படித்தா போதுமானா எஸ், இதையாவது படிச்சுட்டு போகணும். இதெல்லாம் கேட்டால் 7 மார்க்காக கேட்கலாம். சரியா, இதெல்லாம் 7 மார்க்காக கேட்கலாம். 2.0ல் இருக்க பிடிஎஃப் ஃபுல்லாக நீ இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே நீ படித்து முடிச்சிட்டேன்னா சென்டம் வாங்கிடலாம். மாஸ்டர் பிடிஎஃப்பில் இருக்க எல்லாத்தையும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீ படித்து முடிச்சிருவேன். நாளைக்கு எக்ஸாம் போகிறக்குள்ள அதில் இருக்க ஒரு கொஷின் ஒரு லைன் விடாமல் நீ படித்து முடிச்சிருவேன்னா நீ சென்டம் வாங்கிடலாம். சரியா, வேதாந்துலேருந்து கால் பண்ணாங்கன்னா நீ நீட் ஜெய் ஏதோ படிக்கிறியா, உனக்கு விருப்பம் இருக்கா, நீ நல்லா படிக்கிற, நீட் ஜெய் ஏதோ படிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. ரைட்டா, 4 மார்க் ஒன் டைம் நான் ரிவிஷன் பண்ண முடியாது, இனிமேல் நீ தான் படிக்கணும். இனிமேலும் நான் கேட்குறத வச்சு படித்தா மார்க் வாங்க முடியாது. நீ உன் வாயை திறந்து நீங்களாக படிக்கணும், அதுதான் முக்கியம். நீங்களாக படிக்க ஆரம்பிக்கணும், அதுதான் இப்போ முக்கியம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி 3 நாளைக்கு முன்னாடியே போட்டாச்சு, அதை எடுத்து பாருங்கள். சரியா, தமிழ் மீடியத்தோடு அட்டாச் பண்ணியிருக்கேன், விஜி தமிழ் மீடியமும் அதில் இருக்குது. பிடிஎஃப் கிளிக் ஆகும், இல்லைன்னா வேறு ஃபோன் இல்லை வெப் ப்ரௌசர் வேறு எதாவது மாற்றி பாருங்கள், கண்டிப்பாக வரும். இதை படித்தா 7 மார்க் அட்டன் பண்ணலாமா, இதே முதல் கேட்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி கேட்டால் அட்டன் பண்ணலாம். சரியா, 7 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் அண்ட் 4 மார்க் தான் நிறைய கேட்பாங்க. இருந்தாலும் ஒரு சேஃபர் ஜோனுக்காக தான் நான் இதெல்லாம் படிக்க சொல்கிறேன். மாஸ்டர் பிடிஎஃப் எங்கே இருக்கா, வீடியோஸ்குள்ளே வீடியோஸ்குள்ளே இது நான் அப்புறம் தரேன். இங்கே இருக்க பாரு மாஸ்டர் பிடிஎஃப் இந்த இருக்கா. ஸோ திஸ் இஸ் த மாஸ்டர் பிடிஎஃப். இதெல்லாம் அப்புறம் வரும், அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் திஸ் இஸ் மாஸ்டர் பிடிஎஃப். இங்கே பாரு 18,000 பேர் தான் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் நீங்கள் எடுக்கவே இல்லை. ஸோ மாஸ்டர் பிடிஎஃப் எடுத்து ஓரளவுக்கு பார்த்துருங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. வீடியோஸ்குள்ளே போனோன்னா இருக்கும், வீடியோஸ்குள்ளே போய் இப்போ நம்ம சேனலில் வீடியோஸ்குள்ளே போனால் மாஸ்டர் பிடிஎஃப் இருக்கும். புக்கிங் சைடு அதிகபட்சம் 10லேருந்து 12 மார்க் கேட்கலாம், அதுவே ஜாஸ்தி தான். அதுக்கு மேலெலாம் அதுவே ரொம்ப ஜாஸ்தி வராது. பியூர் சயின்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியத்துக்கு இருக்குமா, 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் இருக்காதுப்பா. நாங்கள் ஆனால் யூடியூப்பில் நடத்துவோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட் அபவுட் அதர் டீட்டெயில் கொஷின்ஸ், அதெல்லாம் நீங்கள் தான் படிக்கணும், படிச்சிருங்க. சரியா,
மித்த டீட்டெயில் கொஷின்ஸ் எது எது உனக்கு நீ ஆல்ரெடி படிச்சிருக்கியோ அது எல்லாத்தையும் ஒரு தடவை ரீகால் பண்ணிடுங்க. பிடிஎஃப் கிளிக் ஆக மாட்டேங்குதுன்னா நீங்கள் வேறு ஒரு ப்ரௌசர் வேறு இதில் டவுன்லோட் பண்ணால் தான் கிளிக் ஆகும், இல்லைன்னா கிளிக் ஆகாது. 1 மார்க் என்ன பண்ணுறதா? 1 மார்க் தான் ஆல்ரெடி இப்போ மாஸ்டர் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கப்பா. மாஸ்டர் பிடிஎஃப்பில் தான் எல்லாமே இருக்குது. மாஸ்டர் பிடிஎஃப்பில் டாப் 100 1 மார்க் புக் பேக்கு புக்கின் எல்லாமே இருக்குது. 1 மார்க் 3 கொஷின் வரலாம் புக்கின் சைடில். 1 மார்க் வந்து புக்கின் சைட்லேருந்து 3 கொஷின் வரலாம். 3 கொஷின்ஸ். ஐயோபேக் 9 கொஷின் வரலாம். நேற்று நைட் வந்து அது ஒரு ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். நேற்று நைட்டு 2வது மேரத்தான் வீடியோ இருக்கும் பாருங்கள், 2.5 மணி நேரம் மேரத்தான் வீடியோ, அதில் பாருங்கள். சரியா? சரி, ரைட். ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். டோன்ட் வேஸ்ட் டைம் ஹியர். ரைட்டா? ஒவ்வொரு சேனலாக அல்லது ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கிட்டே போய் படிச்சுட்டா மார்க் வாங்கிடலாமா, படித்தா மார்க் வாங்கிடலாமா? படிங்க, மார்க் வந்துட்டுப்பா வரும். நீங்கள் எல்லாருமே படிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக மார்க் வரும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். சரியா? டாடா, பாய்.